ஸ்வீட் ஹார்ட்டோட டைரக்டர் ஸ்வினித் வந்து இந்த லுக்க ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் கான்ஃபிடென்ட்டா இல்ல. ஓகே. நான் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணுன்ற ஒரு ஜோன்ல இருக்கும்போது, எனக்கு அங்க அழுகுறதுக்கான ஸ்பேஸ் கூட ப்ராப்பரா கிடைக்கல. ம், 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 ம். வென் அந்தந்த சீன வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, அ நான் அங்க வீட்ல வெடிச்சு அழுகலனாலுமே, உள்ள ஒண்ணு இருந்திருக்கும்ல, அத வந்து நான் பார்க்குற மாரி இருந்தது. எஸ்பெஷலி யுவன் சார் பார்த்துட்டு, "நைஸ் நல்லாருக்கு" அப்டின்னாரு. ஸோ அந்த நைஸ் நல்லாருக்கே பெரிய விஷயம். அவர் வந்து அந்த ஹார்மோனி பெட்டியில வந்து அப்டி வாசிச்சு, தனனான்னு அவர் பாடி ஒரு ஸ்க்ராட்ச் வரும்ல. அந்த ஸ்க்ராட்ச் கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா அது மறக்கவே முடியாது. எஸ்கே அந்த மாரி நெறைய பேர் எனக்கு இருக்காங்க ஓகே. சினிமால. ம், இந்த கோ டூ ம். பெர்சனா. சும்மா அவருக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டு எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் பேசணும் அப்டின்னு சொன்னேன்னா, பேசுவாரு. வாவ்! ஃபர்ஸ்ட்டு எனக்கு இதுல அந்த ட்ரஸ்ட்வொர்த்தி அப்டின்னு சொன்னாவே எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வருது கவின். என்னோட அந்த சன் மியூசிக்கோட டைரக்டர். ஸோ லைஃப் ஆஃப்டர் ஜோ. ம். ஸோ ஓரளவுக்கு நீங்க இந்த பேரலல் பாத்ல இருந்தனால, இந்த ஆஸ் அ பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி நீங்க எப்படி இத ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்ம பெருசா அதுக்குள்ள தேவையில்லன்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் ஆ. யூ வேர் பிரிபேர்ட் அப்படின்னு. ம். பட் நான் கேட்க போற அடுத்த கேள்வி, ஜோ பார்த்துட்டு மக்களுடைய வரவேற்பு, அவங்க செலிப்ரேட் பண்ணது, ம். அத நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அதுக்கு ரெடி ஆனீங்களா? ஆக்சுவலா ஆமா. எக்ஸ்பெக்டட் ஒன் தான். ஓகே. ஜோக்கான பிரிப்பரேஷனே வந்து 3 இயர்ஸ். ஸோ ஓ! அந்த 3 வருஷத்துல நெறைய அதுக்குள்ளார வொர்க் பண்ணோம். ம்ஹ்ம். அந்த அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கத கேட்டு முடிச்சோனயுமே நான் ஹரி கிட்ட சொன்னது என்னவோ, அதுதான் நடந்தது எனக்கு. ஓகே. ஸோ எனக்கு அது சர்ப்ரைஸ்லாம் இல்ல. இது நைஸ். எல்லாருக்கும் பிடிக்கும். இது வந்து இப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே ஆ எனக்கு நான் நான் பிரெடிக்ட் பண்ணிக்கிட்டது தான். ஓகே, ஐ ஓகே. திங்க் நான் வந்து 25த் டேன்னு நெனைக்கிறேன். ஜோவோட 25வது நாள் போஸ்டர் ஒட்டுவாங்கல்ல. ம், ம், தியேட்டர்ல ம், ம். 25 நாள் ஓடிடுச்சுன்னா 25வது நாள்னு ஒட்டுவாங்கல்ல. அதப்போ நான் போட்ட கேப்ஷன்லேயே அது மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே. இது என்னோட இன்ட்யூஷன் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு பண்ண ஒரு ஆமா. இது மேட்டர் தான் என்னோட இது. இன்ட்யூஷன். இது நான் நெனச்சது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ ஓகே. எனக்கு அது ரிசீவ் பண்ணது வந்து எனக்கு சர்ப்ரைஸாலாம் இல்ல. யூ ஆர் சர்ப்ரைஸாலாம் ரெடி இல்ல. ஃபார் தட். யாஹ். நான் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டே அந்த ஃப்ரைடே ரிலீஸ் அன்னைக்கு நான் டீம் எல்லார்கிட்டயும் இப்படி சொன்னேன். இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பனிங்கு அத ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஷோலயே வந்து இப்படி அப்படின்னு எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ம். நாளைக்கு உங்களுக்கு தெரியும். இந்த இந்த படம் எப்படி ரிசீவ் ஆகுதுன்றது உங்களுக்கு நாளைக்கு தான்டா தெரியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாரி தான் இருந்தது. சாட்டர்டே தான் அந்த படத்த ப்ராப்பரா எல்லாரும் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஃப்ரைடே நெறைய கேயாஸ் இருந்தது. அது இதெல்லாம் தாண்டி ஓகே, சாட்டர்டே தான் ரிசீவ் பண்ணாங்க. ஸோ அதுவரையுமே நான் நெனச்சது தான். ஓகே. இது இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு நெனச்சது தான். ஸோ சைட்ல இருந்து இருக்க ரிசீவ் அதுக்கு கிடைக்கிற அப்ரிசியேஷன் இதெல்லாம் வந்து எனக்கு சர்ப்ரைஸா இல்ல. வாவ்! இது நான் நைஸ், பிரிப்பேர் தான். நைஸ். அதுல இருக்க சர்ப்ரைஸ் வந்து எனக்கு என்னன்னா, அதர் லாங்குவேஜ்ல ரிசீவ் பண்ணது. ஓ! அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸா என்ன இருந்தது. லாங்குவேஜஸ்லாம் இது? தெலுங்குல பயங்கரமா ரிசீவ் பண்ணாங்க. நைஸ். ஆ எனக்கு ஆஃப்டர் ஜோ வந்து நான் ஹைதராபாத்துக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்ண நான் போயிருந்தேன். அப்போ போயிருந்தப்போ ஆக்சுவலா அங்க இங்க நான் நம்ம ஸ்ட்ரீட்ல போம்போது என்ன எப்படி தெரியுதோ, அதுக்கு ஈக்குவலா வந்து எனக்கு ஹைதராபாத்ல என்னைய தெரிஞ்சது. அங்கேயும் மூவி நேம் ஜோ தான். ஆமா. அங்க வாவ்! என்ன கூப்பிடுறதும் ஜோ. ஜோன்னு தான் கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரியோ தெரியாது. அதான். அவங்களுக்கு அவங்களுக்கு ஜோ ஜோன்றது ஏதோ மூலியமா தான் நீங்க அறிமுகமே ஆறீங்கல்ல? ஆமாமா. ஜோன்ற படத்துல நடிச்ச ஹீரோ அப்படின்றது அங்க நெறைய தெரிஞ்சது. ஸோ ம். அதர் லாங்குவேஜ்ல அந்த படம் பயங்கரமா ரிசீவ் ஆனது வந்து எனக்கு சர்ப்ரைஸா இருந்தது. சூப்பர், சூப்பர். இந்த 3 இயர்ஸ் ஆஃப் ஜர்னிங்கும்போது, ஸோ அ ஸ்டோரியில இருந்து ரைட்டிங் அந்த ம். ப்ராசஸ்ல இருந்தே இருந்தீங்களா? ஆமா. ஒண்ணா தான் வொர்க் பண்ணோம். ஓகே. ஒண்ணா தான் வொர்க் பண்ணோம். பில்ட் பண்ணது எல்லாமே. எல்லாமே. ஓகே, ஓகே. ஸோ ஐ திங்க் அந்த அந்த 3 இயர்ஸ்ல வந்து லாஸ்ட் ஒரு 1 இயர் வந்து கேஜி ம். கேஜி பிரதர், ம், ம், கேஜி ம். விக்கி இவங்க எல்லாருமே அதுக்குள்ளார வந்துட்டாங்க. ஓகே, ஓகே, ஆக்சுவலா சொல்லப்போனா புரொடியூசர் இல்ல. புரொடியூசர் இல்லாம இதுதான் நம்மளோட அடுத்த படம் அப்படின்னு சொல்லி நாங்க டீமா ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் அருள் சார் உள்ளுக்குள்ளார வந்து போம்போது அருள் சார்ட்ட நாங்க சொன்னது அதுதான். ஓகே. "சார் இது இது வந்து இந்த மொத்த டீமுக்கும் நீங்க குடுக்குற லைஃப் சார்" அப்படின்னு சொன்னேன். அவரு உள்ளுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் படம் வேகமா நடக்க ஆரம்பிச்சது. ம், ம், அதுக்கு ம். முன்னாடி நெறைய ட்ரை அப்படின்னு இருந்துட்டு இருந்தது. ஷூட் எவ்வளோ டேஸ் போச்சு? நாங்க அது. மொத்த படத்தோட ஷூட்டிங் வந்து 39 டேஸ்ல முடிச்சுட்டோம். ஓகே, வித் வித் ப்ரோமோ சாங் சொல்றேன். ஓகே. சிங்கிள் ஸ்கெட்யூலா? சிங்கிள் ஸ்ட்ரெச் ஓ! சிங்கிள் ஸ்ட்ரெச். நைஸ். 2 ஷெட்யூல். அப்ப லுக் எப்படி அது நீங்க எப்படி அத அதுதான் பிளான் அந்த பண்ணீங்க? ஃபுல் லுக் விட்டுட்டு இது 3 வருஷம் இல்ல. ஓகே. அதுல ஒரு 1 1/2 வருஷம் முடி வளர்த்தேன்ல. ஓ! ஸோ அந்த அந்த 1 1/2 இயர் வந்து ஆக்சுவலா நான் ஷோஸ் எதுவும் பண்ணாம இருந்தேன். ஆ. பண்ண முடியல. ம், பிகாஸ் ஆஃப் த ம். லுக் என்னால பண்ண முடியல. ஓகே, அதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணி வச்சிருந்த சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, அண்ட் அதிலேயே தான் நாங்க எல்லாருமே ஸ்டோரி வொர்க் பண்ணிட்டுருந்தோம். ஸோ அந்த 1 1/2 வருஷம் முடி வளர்த்துட்டு, அப்படியே ரிவர்ஸ்ல வொர்க் பண்ணோம். ஓகே. இந்த அந்த என்னோட லுக்க வச்சு ஷெட்யூல் போட்டிருந்தோம்.
நைஸ். ஸோ அப்படிதான் வொர்க் பண்ணோம். 2 ஸ்கெட்யூலு. பட் ஆனா பிரேக்குன்னு பார்த்தா பெரிய பிரேக் இல்ல. அது ஒரு 4 நாள் பிரேக் அவ்வளோதான். ஓகே, ஓகே. ஷேவ் ராமேஸ்வரம் பண்றதுக்கு ஒரு பிரேக். அவ்வளோதான். ஓகே. தென் ஜோக் அப்புறம் இப்போ ஸ்வீட் ஹார்ட். ம். ஸ்வீட் ஹார்ட்ல உங்களோட லுக் வந்து ரொம்ப, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்படின்னா, ஆ ஆஹா! பையன் வந்துட்டான்டா. ஓ! இப்போ உங்கள பெர்சனலா பல வருஷமா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ம். ஆ தம்பி பார்க்கறதுக்கு நடிகை மாரி இருக்கீங்க. சினிமா கீது ம். ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றவங்க ஒண்ணு. ம். ஜோல அந்த ஜோ கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த லுக்ல ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. ம். ம். ஸ்வீட் ஹார்ட் ஒரு ஸ்கேல்ட் அப்பா இருக்கு. ம். ம். அதோட ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும், அனவுன்ஸ்மென்ட் ஆகட்டும், உங்களோட லுக் ஆகட்டும். ஓ! இந்த ஸ்வீட் ஹார்ட்ட பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது, பீப்பிள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது? ஃபர்ஸ்ட் அந்த லுக் சொல்லும்போது எனக்கு பயங்கர ஹேப்பியா இருக்கு. ம்ஹ்ம். பிகாஸ் ஸ்வினித் வந்து இந்த லுக்க ஐ மீன் ஸ்வீட் ஹார்ட்டோட டைரக்டர் ஸ்வினித் வந்து இந்த லுக்க ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் கான்ஃபிடென்ட்டா இல்ல. ஓகே. எனக்கு சுருட்ட முடியா? என்ன சொல்ற? அப்படின்ட்டு இருந்தேன். பட் அது அது வச்சு பார்த்துட்டு சுனித் பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருந்தான். இல்ல ம். இதுதான் உங்களோட லுக். இதுதான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ம், அவரு ம், பயங்கர ம். கான்ஃபிடென்ட்டா இருந்தது. ஒன்ஸ் அது லுக் ரிவீல் ஆயிட்டு நெறைய நெறைய பேர் அது பாசிட்டிவா சொன்னாங்க. ம், ஸோ ம். இதுல லுக் நல்லா இருக்குன்னு சொல்லி அத நீங்க இவ்ளோ நோட்டடா இல்ல சொல்லும்போது அதுதானே ஃபர்ஸ்ட் லுக். பேரே ம். ஃபர்ஸ்ட் லுக். அதுல ஆமா, உங்க லுக் தானே முக்கியம். ஆமா. அத பார்க்கும்போது ஒரு அதான் நான் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் இட் இஸ் ஸ்கேல்ட் அப். ம், ம், ம். ரியோ ஆஸ் அன் ரொம்ப ஆக்டர். இப்ப சுனித் இது வந்து இத பார்த்தாருன்னா பரமானந்தப்படுவாரு. அப்படியா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல அப்படிம்பாரு. சூப்பர் வொர்க்ஸ் வினித். எஸ் அது படமாவும் கொஞ்சம் படமாவும் ஸ்கேல்ட் அப்பா தான் இருக்கும். நீங்க பார்க்கும்போது அது ஒரு ப்ராப்பர் சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்குள்ளார இருக்கும். ஐ ஓகே. மீன் ப்ராப்பர் ஒரு 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 ராம்காம் படத்தோட ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ். விஷுவலாவும் சரி, ஆர்டிஸ்ட்டோட ஃபேஸ்ல ஆரம்பிச்சு, சூப்பர். விஷுவல், மியூசிக் எல்லாத்துலயுமே அது கொஞ்சம் ஸ்கேல்ட் அப்பா தான் இருக்கும். நைஸ், நைஸ், ஷூரா. நைஸ். என்னோட கெரியர்ல அடுத்த ஒரு அதான் முக்கியமான ஆஸ் அன் ஆக்டரா யா, உங்களுக்கு யா, அது யா ஒரு இருக்கும். நைஸ். இப்ப எந்த அதுல ரியோ கட்டத்துல தேடி இருக்கு? பார்த்தீங்கனாலும் கிடைக்க மாட்டான். அப்படியா? ஆமா. நானே தேடி பார்த்தேன். கிடைக்கல. வாவ்! வாவ்! ஸோ மீன் ஃப்ரம் த லுக் அங்க உள்ளார நடிக்கிறதுலருந்து எல்லாமே வெல் பிரிப்பேர்டா சுனித்தோட மைண்ட்ல என்ன இருந்ததோ அத கொண்டு வந்தாப்ல. ம். ஸோ படமா ஆஸ் யூ ஷூட் செட் எல்லாம் ஓவர் டன் யா யா எவ்ரிதிங். யா இன் முடிஞ்சுச்சு. வாட் ஸ்டேஜஸ்? இப்ப ஸ்வீட் வந்து ஹார்ட். ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு. இன் 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 பிசினஸ் டாக். ஐ மீன் இது இது வரும்போது ஐ திங்க் பிசினஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ டச் வுட் இட் ஷுட். தேங்க் நல்ல யூ, தேங்க் விதத்துல, யூ. நல்ல விதத்துல. ஸோ சீக்கிரமாவே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதோட வொர்க்ல இருக்கும். போஸ்ட் புரொடக்ஷன்ல இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வொர்க் இருக்கும்ல. ம், ம், சின்ன ம். சின்ன கரெக்ஷன் இத ட்ரிம் பண்ணலாமா? ம், அந்த ம். ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகே, ஓகே. அண்ட் இந்த வெர்ஷன் பார்க்கும்போதே வி ஆர் ஆல் வெரி ஹேப்பி. நைஸ், நைஸ். எஸ்பெஷலி யுவன் சார் பார்த்துட்டு நைஸ் நல்லா இருக்கு அப்டின்னாரு. ஸோ அந்த நைஸ் நல்லா இருக்கே பெரிய விஷயம். அவரோட இன்டராக்ஷன்ஸ் ஆர் அவரோட நீங்க குட்டி டைம் குட்டி குட்டியா ஸ்பெண்ட் குட்டி குட்டியா நெறைய இருக்கு. ஓகே, ஓகே. ஒரு மாரி ப்ராபப்லி அதெல்லாம் ரிலீஸ் அப்போ டெஃபினெட்லி நெறைய இருக்கு. ம். ரிலீஸ் அப்போ சொல்ல வேண்டியதுன்னு அதான் யுவன் ம், சார ம், பத்தி ம், ம். சொல்றதுக்குன்னு எனக்கு நெறைய இருக்கு. ஓகே. இப்ப சொல்லணும்னா இந்த இந்த மியூசிக்கோட ஸ்க்ராட்ச் அவர்கிட்ட இருந்து வரும்ல. ஆ. ஆ அது வந்து நான் முன்னாடிலாம் அது மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருந்தது. ஒரு மாரி இதெல்லாம் நமக்கு நடக்குமா? அப்படின்னு ஒண்ணு ஆசைப்பட்டுருப்போம்ல. அது. அவர் வந்து அந்த ஹார்மோனி பெட்டியில வந்து அப்படி வாசிச்சு, தனனான்னு அவர் பாடி ஒரு ஸ்க்ராட்ச் வரும்ல. அந்த ஸ்க்ராட்ச் கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா அது மறக்கவே முடியாது. பிளெஸ் தான். அண்ட் இன்னொரு கம்போசிஷன் நடக்கும்போது நான் இங்க வேற ஷூட்ல மாட்டிக்கிட்டேன். ஓகே, இல்ல நான் கம்போசிஷன் வந்து துபாய்ல பண்ணிட்டுருந்தாரு அவரு. ஓகே. ஸோ டைரக்டர் தான் போனாரு. நானும் கூட போறதா இருந்தது. பட் எனக்கு இங்க ஷூட் இருந்தனால நான் முடில. ம்ஹ்ம். ஸோ அப்ப சுனித் அங்க போயிருந்தான். இது இது அவரு அது பண்றத நேர்ல பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசைன்னு சுனித்துக்கு தெரியும். அங்க உட்காந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோ திருட்டுத்தனமா காலா? இல்ல திருட்டுத்தனமா வீடியோ வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டு, "நீ தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பார்த்துக்கனே" அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தான். அவரு ஒரு மாரி இப்படி ஒரு ஜோன்ல இது ஆ, கம்போஸ் பண்ணிட்டு ஆ. இருந்தாரு. நைஸ், ஸோ நைஸ். அந்த மாரி நெறைய இருக்கு. இந்த இந்த படத்துல அவரு கூட எனக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நெறைய இருக்கு. பாசிபிள் ஸ்டுடியோஸும் நானும் உங்களுடைய ஸ்வீட் ஹார்ட்காக வெயிட் பண்றத தாண்டி, அது ரொம்ப நல்லா வரணும்னு வி பிரே த காட் அண்ட் தேங்க் யூ சோ ஹோப் மச். தேங்க் யூ. இட் ஷுட் ஹேப்பன். தேங்க் யூ. த தேங்க் ரைட் யூ சோ டைம் மச். வித் த ரைட் பீப்பிள். தேங்க் யூ. தேங்க் யூ. ஸோ அண்ட் அகைன் இட் வில் பி எ குட் ஃபிலிம். ஐ மீன் பார்த்துட்டு எல்லாருமே ஒரு மாரி ஹேப்பியா சாட்டிஸ்ஃபைடா போற மாரியான ஒரு படமா தான் இதுவும் நைஸ், இருக்கும். நைஸ், நைஸ், நைஸ். ஸோ உங்ககிட்ட சில விஷயங்கள் ஒரு ஒரு சின்ன லிஸ்ட்ல கேட்க போறேன். ஐ திங்க் ப்ளீஸ். ஆல்மோஸ்ட் வி ஆர் க்ளோசிங் இட் ஓவர். ம். நெவர் ஹேவ் ஐ எவர் ம். இதுவரைக்கும் நான் இது பண்ணியிருனா, பண்ணலையா அப்படின்னு. ம். ஃபர்காட்டன் லைன்ஸ் இன் த செட். எஸ் ஆர் நோ? சம்வேர் பட் மோஸ்ட்டா நோ. மோஸ்ட்டா நோ. மோஸ்ட்டா நோ தான். நைஸ். மறக்க மாட்டேன். அது ஒரு மாரி ஓகே, ம். ஓகே. நீங்களே உள்ள போயிடுவேன். அந்த ஃப்ரம் த ஸ்கிரிப்டே உள்ள இருப்பேன். ஸோ ஓகே. இதுவரையும் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் என் மேல வந்ததில்ல. ம். சூப்பர். கூல். கூகுள்ட் யுவர்செல்ஃப்?
ம். நெறைய தடவ. ஆ எப்போ ஃபர்ஸ்ட் டைம் இத வந்து, "டேய்!" அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் இருக்கும்ல Googleல. விக்கிபீடியால என் பேர் வந்தப்ப. எப்போ 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 இது ஆ நடந்துச்சு? இன் சன் மியூசிக். சன் மியூசிக்ல சன் இருக்கும். மியூசிக்ல அதுவும் நான் ஷோ ஆரம்பிச்சு 1 மந்த்ல. ஆ நைஸ். ஸோ அது பயங்கர சர்ப்ரைஸ். அது சும்மா விளையாட்டா இப்படி ட்ரை பண்ணது. ஓகே. விக்கிபீடியால வந்துருச்சான்னு பார்க்கறதுக்காகலாம் பண்ணல. Googleல நம்ம சும்மா பேர் போட்டா என்ன வருதுன்னு போட்டா என்ன பார்ப்பான். வருது அப்படின்னு போடும்போது பார்த்தா, ரியோராஜ்ன்னு டைப் பண்ணோனயும் கீழ வந்து விக்கிபீடியா வந்துச்சு. வா விக்கிபீடியாவா அப்படின்னு ஓப்பன் பண்ணா ஃபுல் டீட்டெயில் இருந்தது. நான் படிச்ச ஸ்கூல்ல ஆரம்பிச்சு, ஆமாமாமா. நான் அதுக்கு முன்னாடி பண்ண கனா, காணும் காலங்கள் வரையும் எல்லாமே அதுல மென்ஷன் ஆயிருந்தது. அது விச் இஸ் பயங்கரமான பிளாஸ்ட். ஆமாமா. டேய் விக்கிபீடியால என் பேர் வந்துருச்சு. போங்கடா அந்த அப்படிங்கிற மாரி. ஓகே. ஆ ஷூட் பிரேக்ல ம். தூங்கிட்டு, பிரேக் முடிஞ்சது தெரியாம இருந்திருக்கீங்களா? டெலிவிஷன்லயோ, மூவிலயோ? ம். ம். இருந்திருக்கேன். எப்போ? எந்த ஷூட்ல ம். தெரிஞ்சுக்கலாமா? நிறம் மாறும் உலகில்ன்னு சொல்லி நான் ஒரு அ ஒரு 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 படம் ஒண்ணு பண்ணியிருக்கேன். விச் இஸ் ஓகே. நெறைய ஸ்டோரீஸ், நெறைய ஆர்டிஸ்ட் இருப்போம் அதுல. ஓகே, ஓகே. அந்த ஷூட் ஒரு தடவ முடிஞ்சப்போ வந்து என்ட்ட சொல்லவே இல்ல. நான் ம். கேரவன்ல தூங்கிட்டு இருக்கேன். நான் இங்கிருந்து லாங் டிராவல் பண்ணி போயிருந்தேன். ஸோ நான் கேரவன்ல தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு நானா இப்படின்னு கண்ண திறந்து வெளில வந்து, "என்னடா ஆச்சு? ஷாட் இருக்கா? இல்லையா?" அப்படின்னோனே, "ஷூட் முடிஞ்சிருச்சுண்ணே." "முடிஞ்சிருச்சா? எவ்வளோ நேரம் ஆச்சு?" அப்படின்னா, "ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சுண்ணே." "ஏன்டா கேரவான் ஆன்ல இருக்கு. நான் உள்ள படுத்திருக்கேன். என்னை எழுப்பியிருக்கலாமேடா." அப்படின்னோனே, "இல்லண்ணே நல்லா தூங்கிட்டு டயர்டா இருந்தீங்க. இருந்தீங்க அப்படின்னு. அதனால." அப்படின்னா, "என்ன டயர்டு?" உட்டா அப்படின்னு. வீட்டுக்கு போய் நல்லா தூங்கணும்டா. அப்படிங்கிற ஆமா. மாரி. ஸோ அங்க அப்படி நடந்திருக்கு. ஓகே. எஸ் ஃபைன். சீரியஸான சிச்சுவேஷன்ல சிரிச்சு மாட்டியிருக்கீங்களா? ம். உங்களுக்கோ, இல்ல மத்தவங்களோட சீரியஸான சிச்சுவேஷன்ல இருந்து சிரிச்சு மாட்டியிருக்கீங்களா? டக்குன்னு அப்படி எதுவும் மைண்ட்ல இல்ல அப்படி எதுவும் வரல. ஓகே. மாட்டுன ரொம்ப மாதிரி எதுவும் சீரியஸா இல்ல. மாட்ன மாரி எதுவும் இல்ல. ஆனா ப்ராபப்ளி இருந்திருக்கலாம். நெறைய இருந்திருக்கும். இருந்திருக்கும். 100% நெறைய இருந்திருக்கும். இருந்திருக்கும். வாய்ப்பு இருக்கு. ஆமாமா. டக்குன்னு எதுவும் மைண்ட்ல வரல. ஓகே, ஓகே. சீரியஸான சிச்சுவேஷன்னா வீட்ல சண்ட போடும்போது மேபி ஏதாவது ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது, நான் ஏதாவது சிரிச்சிருந்திருப்பேனா? ஓகே. அந்த மாரி நெறைய இருக்கு உங்க ஆக்சுவலி. வீட்ல ஸ்ட்ரிக்ட்டா? லைக் நீங்க இது ம். பார்த்துட்டு எஸ்கே நான் அவரோட படம் பார்த்துட்டு, டான் ம். பார்த்துட்டு, ஐ கேன் ரிலேட் மை செல்ஃப் அ லாட் வித் த கேரக்டர். யாஹ்! அப்பா ஸ்ட்ரிக்ட்டா? அது ம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ நோ இன் பிட்வீன் திஸ். இல்ல. அப்பா வந்து அ இல்ல இப்போ. இப்ப ரீசென்ட்லி ஆமாமா. கரெக்ட்டா அந்த டான் படத்துக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி தான் யாஹ்! அப்பா யாஹ்! இதானது. ஓகே. பெருசா யாருக்கும் தெரியவும் தெரியாது. யாஹ்! நான் யாஹ்! சொல்லவும் யாஹ்! இல்ல. யாஹ்! அது ஒரு மாரி ரொம்ப அ அது அது ஷேர் பண்ணிக்க புரியுது, முடியாம புரியுது, இருந்தது. புரியுது. ஸோ ஸோ அதனால தான் அந்த அ அந்த போஸ்ட் நீங்க போட்டது. பிகாஸ் இது அந்த படத்துல எஸ்கே அண்ணனோட அந்த 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 அப்பா போனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அது லிட்டரலி எங்க அப்பா இதானப்போ, நான் அந்த ஜோன்ல தான் இருந்தேன். ஓகே. பட் நான் அங்க வந்து அந்த படத்துல மாரி வெடிச்சு அழுது, அதுக்கெல்லாம் எனக்கு அங்க சான்ஸ் இல்ல. ம். பிகாஸ் நான் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணுன்ற ஒரு ஜோன்ல இருக்கும்போது, எனக்கு அங்க அழுகுறதுக்கான ஸ்பேஸ் கூட ப்ராப்பரா கிடைக்கல. ம், 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 ம். வென் அந்தந்த சீன வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, ஆ நான் அங்க வீட்ல வெடிச்சு அழுகலனாலுமே, உள்ள ஒண்ணு இருந்திருக்கும்ல, அத வந்து நான் பார்க்குற மாரி இருந்தது. ம். டான் முடிஞ்சு டான் படம் முடிஞ்சு நான் வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு அது ஒரு 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 3, 4 டேஸ் ஆச்சு எனக்கு. அதுலருந்து வெளில வர்றதுக்கு. ஆமா. நான் அப்பா இதானப்பயே அதிலருந்து வெளில வரதுக்கே ரொம்ப டைம் எடுத்தது. இன்னுமே அந்த டாபிக் உள்ளார போனா ஒரு மாரி ம், ம், இதாகும். ம், ம். ஸோ டான் முடிஞ்சு எனக்கு ஒரு ஒரு 3, 4 டேஸ் ஆச்சு. ஓகே, ஆ ஓகே. திரும்ப என்ன கூட்டு போய் அங்க விட்டுட்ட மாரி புரியுது, புரியுது. ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ நோ ஸ்ட்ரிக்ட்டா உங்க பேரன்ட்ஸ் இல்ல எப்படி இவன் ஏதாவது பண்ணிட்டுருக்கான். என்னடா இவன் பண்ணிட்டுருக்கான்? அம்மா, அப்பா எப்படி உங்களோட இந்த இதான் இவனோட பாத்துன்னு இவன் செட் பண்ணி போறாங்கிறத எப்படி அக்செப்ட் பண்ணாங்களா? இல்ல எப்படி ஸ் டினை பண்ணாங்களா? இனிஷியல் ஆமா, ஸ்டேஜ். ஆமா. இனிஷியல் இல்ல, இல்ல. ஸ்டேஜ்ல. எனக்கு டினைன்னு ஒண்ணு என் வீட்ல இருந்து நடந்ததே கிடையாது. ஸோ சூப்பர். அம்மாவும் சரி, அப்பாவும் சரி. நடந்ததே கிடையாது. லேட்டர் ஆன் எனக்கு அப்பா எவ்ளோ ப்ரவுடா இருந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் ம். எனக்கு லேட்டர் ஆன் தான் தெரியும். நைஸ். அது ஒரு 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 செர்டைன் ஏஜ்க்கு அப்புறமேட்டு ஐ மீன் எனக்கு இது ஷேர் பண்ணவும் வராது. ஓகே. இல்ல, வெரி இல்ல, இல்ல. சாரி. ஜஸ்ட் வாண்டட் ஒரு டூ நோ. ஒரு ஸ் ஒரு ஒரு செர்டைன் ஏஜ்க்கு அப்புறமேட்டே வந்து வீட்ல நான் வந்து பையன் கிடையாது. ஆ ஐ அம் இன் த பொசிஷன் வேர் ஐ ஹேவ் டூ டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி. அந்த ம், மாரி ம், ஆயிடுச்சு. ம், ம், ஸோ ம். அப்படி இருக்கும்போது அந்த அந்த கண்ட்ரோல்ன்றது எனக்கு என் பேரன்ட்ஸ்ட்ட இருந்து சூப்பர், இல்லவே இல்ல. சூப்பர், சூப்பர். ஸோ லேட்டர் ஆன் அவரு அவரு எவ்வளோ ப்ரவுடா இருந்தாரு. நான் நான் கார்ல வரும்போது, போம்போதெல்லாம் அவரு ம். என்னலாம் சொல்லியிருக்காருன்றது எனக்கு அப்புறம் சொன்னாங்க. ஓகே. அண்ட் இது மூலியமா ஒண்ணு சொல்லணும் அப்டின்னா, யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வந்து இவங்க உன் மேல இவ்ளோ பெருமையா இருக்காங்க. உன்ன பத்தி இவ்ளோ சந்தோஷமா பேசுறாங்க அப்டின்னா, அவங்க போனதுக்கு அப்புறம் சொல்றத விட, ம், அவங்க அப்டி ம். சொல்லும்போதே கூப்ட்டு சொன்னா அது கொஞ்சம் நல்லாருக்கும். யாஹ்! எனக்கு அந்த டைம்லயே தெரிஞ்சிருந்ததுன்னா ஐ வுட் ஹேவ் இன்னும் கொஞ்சம் அது யாஹ்! ஆமா, ஆமா. ஐ ஐ கெட் இட், ஐ கெட் ஆ. இட். ஓகே. ஆனா நான்
அதான். ஸோ அவங்க என்ன கண்ட்ரோல் பண்ற சிச்சுவேஷன்லயே இல்ல. என்னோட பேரண்ட்ஸும் வந்து என் மேல இருக்க ட்ரஸ்ட் வந்து ரொம்ப இருந்தது. ம், ஸோ ம். அதனால எப்படியும் வந்துருவான் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் அவங்களுக்கு இருந்தது. என் மேல அவங்களுக்கு ட்ரஸ்ட்டும் இருந்தது. நைஸ். ஸோ சூப்பர், என்ன சூப்பர், பெருசா கண்ட்ரோல்லாம் பண்ணல. சூப்பர். சொல்லப்போனா சினிமாக்கு கிளம்பும்போது எங்க அம்மா தான் ரூ. 3000 குடுத்துட்டு அனுப்பிச்சாங்க. இப்ப வரைக்கும் எங்க அம்மா தான், எங்க அப்பா தான் எனக்கு பாக்கெட் மணி குடுக்குறாங்க. யா ஸோ இன்னொன்னு, ஃபேக் அக்கவுண்ட் சோசியல் மீடியால கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல. இல்ல. அ என்னோட ஏர்லி ஸ்டேஜ்லயே அந்த ஃபேக் அக்கவுண்ட் நெறைய பிரச்சனைய பார்த்துட்டேன். ஓகே. ஸோ அதனால உங்க பேர்ல கண்டிப்பா ஃபேக் அக்கவுண்ட்ஸ் நெறைய உங்களையே நெறைய கான்டாக்ட் இருந்தது. பண்ணியிருப்பானுங்களே! ஆமாமாமா. இருக்கு. நெறைய அதனால நெறைய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணேன் நானு. ஓகே, ஓகே. ஸோ அதனால ஃபேக் ஐடி வந்து கிரியேட் பண்ணதில்ல. ம், ம், ம். ஓகே. அது பண்ணல. அதுதான். ஓய் அவசியப்படல. உங்களுக்கு அப்ப பிஆர் டீம்லாம் இதுக்கப்புறம் செட் பண்ண போறீங்களா? ரியோ? அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. அவ்வளோ இல்ல. பர்சனலி பாத்துக்கலாம் எதா இருந்தாலும். என்ன? இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க இப்ப அதெல்லாம். ம், ஸோ ம். அதுவே நல்லா தான் போகுது. அது அப்படியே இருக்கட்டும். சூப்பர். லாஸ்ட். ம். டீச்சர் மேல கிரஷ் இருந்திருக்கா? இருந்துச்சு, இருந்துச்சு, இருந்துச்சு. கம் ஆன்டா. இருந்துச்சு. எந்த டீச்சர்? எங்க? இன்னும் அ ஞாபகம் இருக்கா? இருக்கு. டச்ல இருக்கீங்களா? இல்ல, 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 ஓகே. இல்ல, இல்ல. அப்பவே டச்ல ஏய் இல்ல. என்னடா சிரிக்கிறீங்க? ஓகே. இல்ல. ஞாபகம் இருக்கிறது மட்டும் சொல்லுங்க. பயங்கரமான கிரஷ் இருந்தது. கிரஷ் எல்லாம் கிடையாது. லவ் அது. ஆய் நைஸ். பயங்கரமான ஒரு லவ் யார் இருந்தது. அவங்க? என்னோட சயின்ஸ் டீச்சர் மேல. ஓகே. பேர் வேண்டாம். இல்ல, இல்ல. அ ஃபைன். எந்த ஸ்டாண்டர்ட் நீங்க இப்ப அப்போ? இத வந்து என்னோட ஸ்கூல் பசங்க எவன் பார்த்தாலுமே அந்த டீச்சர் பேர சொல்லுவானுங்க. அப்படியா? "ஏய் ஏய்! அவங்க தான்டா அது" அப்படிம்பானுங்க. நீங்க அப்ப என்ன இது படிச்சுட்டு இருந்தீங்க? மொத்த ஸ்கூலுக்கே தெரியும். நான் அந்த டீச்சர லவ் பண்றேன் அப்படின்ட்டு. ஐ டூ ஐயா? எப்ப அந்த மிஸ் அங்க போனாலும், "ஏரியோ" ஆமாமாமாமா. அப்படி. அந்த லஞ்ச் பீரியட்லலாம் வந்து அ இந்த பக்கமா போய் டீச்சர்ஸ் எல்லாம் சாப்பிடுற இடத்துல பார்த்துட்டு, டீச்சர் இந்த பக்கம் வெளிய வரும்போது இப்படி சுத்தி வந்து, "குட் ஆஃப்டர்நூன் டீச்சர்" அப்படின்னு சொல்லிட்டு போறது. அந்த மாரிலாம் நெறைய பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. பயங்கரமான லவ் இருந்தது எனக்கு அவங்க மேல. எந்த ஸ்டாண்டர்ட் நீங்க அப்போ? 6த் ஸ்டாண்டர்ட். தேங்க் யூ. ஓகே. லாஸ்ட் பட் அது எல்லாருக்குமே இருக்கும் அது. கண்டிப்பா ஏதோ பசங்களுக்கு ஒரு இருக்கும். டீச்சர் வந்து நம்மளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். அவங்கள. ஆமாமாமா. அவங்க 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 நம்மள பார்த்துக்கிற விதம் வந்து ஒரு மாரி நமக்கு பயங்கரமா புடிச்சிரும். நம்மள ஸோ ஏதாவது ஒரு பாத்துக்கலன்னா கூட, நமக்கு கிளாஸ் டீச்சரா இல்லன்னா கூட, அவங்க மத்தவங்களோட பழகுறத பாக்கும்போதே பார்க்கும்போதே நமக்கு ஒரு லவ் ஒண்ணு வரும். யா, யா, யா. எல்லா பசங்களுக்குமே ஒரு டீச்சர் மேல கண்டிப்பா லவ் இருக்கணும். இருந்திருக்கும். ம். பசங்கள அத நீங்க பாத்துருக்கீங்கன்னா, ரிமெம்பர் தட் டீச்சர். நெவர் ஃபர்கெட் ஹர். ஸோ லாஸ்ட்டா, ம். இண்டஸ்ட்ரியில எப்போனாலும், எதுனாலும், ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பெர்சன நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ம். அப்டின்னா அது யாரு? இல்ல எனக்கு ஒருத்தர் இல்ல. நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு எனக்கு இதுல இந்த ட்ரஸ்ட்வொர்த்தி அப்படின்னு சொன்னாவே எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வருது கவின். என்னோட அந்த சன் மியூசிக்கோட டைரக்டர். சூப்பர். ஸோ இன்னுமே 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கோம். ஓகே. எல்லா விஷயமும் ஒண்ணா தான் பண்றோம். ஓகே. எல்லா படத்துலயுமே கவினோட ஏதாவது ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு ஓகே, சொல்லி ஓகே, இருப்பேன் ஓகே. நானு. ஸோ ஸ்வீட் ஹார்ட்லயுமே ஒரு ஒரு சின்ன ரோல் ஒண்ணு பண்ணியிருக்காரு. நைஸ். ஸோ கவின் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெர்சன். பெர்சன். ஓகே. அண்ட் கோ டூ பெர்சன் அப்படின்னு சொன்னா எனக்கு எஸ்கே சிவகார்த்திகேயன் தான். நைஸ். அண்ட் நீங்க சொன்னீங்கல்ல வென் இட் கம்ஸ் டூ சினிமா எவ்ரிதிங் இஸ் பிசினஸ். ஆமா, ஆமா. பட் அந்த டைம்ல அவர் வந்து எனக்கு எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி என்ன ஹீரோவா லான்ச் பண்ணணும்னு அவருக்கு அ இதுவுமே இல்ல. பட் ஃப்ரம் சன் மியூசிக்ல வந்து அவரு ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணி, "நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க" அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கால் பண்ணியிருப்பார்ல. ம், ம், ம். அந்த கால் முடியும்போது 2 பேருக்குள்ளார ஏதோ ஒரு பர்சனல் கனெக்ட். ஓகே, ஏதோ ஒரு ஸ்பார்க். ஓகே. நாங்க அதுக்கு முன்னாடி வொர்க் பண்ண இடங்கள், அந்த அந்த மாரி நெறைய இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பேசி முடிச்சு அந்த அந்த ஃபர்ஸ்ட் காலே கிட்டத்தட்ட அது ஒரு 1 ஹவர் ஃபோன் கால். சூப்பர். அதுக்கப்புறமேட்டு நெறைய விஷயங்களுக்கு ஃபோன் பண்ணிப்போம், பேசிப்போம். ஸோ அ அந்த அந்த ஃபர்ஸ்ட் கால்ல இருந்து எனக்கு அவர் மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கிரியேட் ஆச்சு. அண்ட் ஒரு நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா வந்து அவரு புரொடியூஸ் பண்ணி, அது அது எப்படி சொல்றது? அதனால அவருக்கு பெரிய ப்ராஃபிட் அது இதுன்னு. அந்த மாரி எந்த கால்குலேஷனுமே இல்லாம, கெட் இட். நான் வந்து டெலிவிஷன்லேருந்து ஒரு பையன், அதுவும் ரியோ, யூடியூப்லேருந்து ஒரு டீம், அதுவும் பிளாக் ஷீப். ம். ஸோ இவங்கள வந்து நான் என்னோட புரொடக்ஷன்ல வந்து நான் இவங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் பண்ணதா இருக்கணும். ம். அப்படின்ற அந்த விஷயம் மட்டும் தான். ஓகே. அத தவிர அதுக்குள்ளார எக்ஸ்பெக்டேஷன்னு பார்த்தா அவருக்கு எதுவுமே இல்ல. ஸோ இந்த மென்டாலிட்டி வந்து அ சினிமாக்குள்ளார ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதான் நீங்க சொன்ன மாரி அந்த 1 டூ 1 தான் அது நடக்கும். ஆமா. ஸோ அது அது ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் என்னோட லைஃப்ல அப்படின்றது என்னோட நைஸ். ஐ திங்க் சினிமால என்னோட பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ன்னு பார்த்தா, எஸ்கே அந்த மாரி நெறைய பேர் எனக்கு இருக்காங்க ஓகே. சினிமால. ம், இந்த கோ டூ ம். பெர்சனா போய் என்னால ஒண்ணும் இல்ல. இப்பயுமே சம்வேர் எனக்கு வந்து நான் சும்மா அவருக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டு எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொன்னா பேசுவாரு. வாவ்! அந்த கான்வர்சேஷன்ல எதுவுமே இருக்காது. ஐ திங்க் ஒரு 2, 3 தடவ நான் அத பண்ணியிருக்கேன். ஓ! சும்மா பேசணும் நைஸ். போல இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபோன் பண்ணி, ஒண்ணும் இல்ல சும்மா பேசணும் போல இருந்தது. அப்படியா? சொல்லுங்க அவரு இத என்ன? பண்ணியிருக்காரா உங்களுக்கு? அந்த மாரி
உங்களுக்கு மெசேஜோ, காலோ பண்ணி ரியோ எங்க இருக்க? ஒரு தடவ பண்ணியிருக்காரு. அப்படியா? ஆமாமா. அதுக்கு முன்னாடி நெறைய இருந்திருக்கு. பட் ஓகே, மறக்கவே முடியாதுன்றது ஜோ ரிலீஸ் டைம்ல. ஓகே, நாளைக்கு ஜோ ரிலீஸ்னா, இன்னைக்கு நைட் அவர்கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வந்தது. ஓகே, "தூங்கிட்டீங்களா? என்ன பண்றீங்க?" அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு. ஓகே. அது ஒரு மாரி ரொம்ப சூதிங்கா இருந்தது. ஓ! ஏன்னா, நைஸ். அதுல நான் என்னென்ன கோ த்ரூ பண்ணேன்றது அவருக்கு க்ளோஸா ரொம்ப ரொம்ப க்ளோஸாவே ம், தெரியும். ம், ம், என்னென்னலாம் நடந்துச்சு, என்னலாம் போயிட்டு இருந்துச்சு எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ ம். அந்த டைம்ல அவரா டெக்ஸ்ட் பண்ணி ஜஸ்ட் வாண்டட் டூ சே டோன்ட் வொரி நான் இருக்கேங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் அதுக்குள்ள இல்ல? எக்ஸாக்ட்டா. அந்த மெசேஜ் அதுதான். அதான். அதுதான். அது அந்த அந்த ரிலீஸ் ஆகி அந்த ஒரு 3 நாள் அந்த அது அது இருந்தது. ஸோ சூப்பர். அந்த இந்த ட்ரஸ்ட்வொர்த்தி அந்த கோ டூ பெர்சன் சினிமாக்குள்ளார சம்பாரிச்ச மனுஷங்க ம், அப்படின்னு ம். சொன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்கலாம் தான் எஸ்கே வருவாங்க. கவின். அண்ட் விக்னேஷ் காந்த். ஆ. ஸோ அந்த அந்த மாரி அந்த நெறைய பேர் ஓகே. இருக்காங்க. ம். ஒரு டீம் இருக்காங்க. ம். அண்ட் ஹியர் வி கம் டூ த எண்ட் ஆஃப் திஸ் செஷன் பாட்காஸ்ட். நான் உங்ககிட்ட பர்சனலா ஒண்ணு ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கணும்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் எல்லாருமே லைஃப்ல அ எதையோ நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஏதோ ம். ஒரு கனவு, இல்ல ஒரு ஒரு கமிட்மெண்ட்டு, இத அச்சீவ் பண்ணணும்னு ஒரு ட்ரீமு. அது பர்சனலா வருது. சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது. ம். சம்டைம்ஸ் ஃபியூச்சர்ல இருக்கிறவங்களுக்காக நம்ம செய்யறது. அப்படி மாறிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி நம்மனால பண்ண முடியுதான்னு கேட்டா, இல்ல. யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. ம். அது ம். நம்ம அக்செப்ட் பண்ண ஆனா, கவலைப்பட தேவையில்ல. "டேய் உன்னாலயும் முடியும்டா" அப்படின்னு எனக்கு இந்த பாட்காஸ்ட்லேருந்து உங்ககிட்ட பேசுறதுல நான் எடுத்துக்கிறேன். ஓ! தேங்க் யூ. நான் தேங்க் யூ சோ மச். எடுத்துக்கிறது எஸ், எஸ். திஸ் இஸ் த திங். "டேய் பார்த்துக்கலாம். நீ இனி இனி ஒரு மொமெண்ட் ப்ராபப்ளி எனக்கு ஏதாவது ஒரு வரி வந்துச்சு, ஏதாவது ஒரு கவலை வந்துச்சுன்னா, ஐல் பி லைக் ஐல் ரிமெம்பர் திஸ் கான்வர்சேஷன். ஓ! ஓ! ஐல் நைஸ். ரிமெம்பர் திஸ் மீட்." உங்ககிட்ட தேங்க் யூ, தேங்க் யூ. பேசினது. அண்ட் ஐ விஷ் டு ஹேவ் திஸ் கான்வர்சேஷன் இங்கேயே முடியாம, கண்டிப்பா நெறைய பேத்த டச் பண்ணும்னு நான் நெனைக்கிறேன். தேங்க் யூ, தேங்க் யூ. அண்ட் எஸ். தேங்க் யூ ஸோ மச். இந்த பாசிபிள் ஸ்டுடியோஸோட முதல் பாட்காஸ்ட் ஓகே. உங்களோட நான் வச்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. எனக்கு எனக்கு ஆக்சுவலி பெர்சனலா உங்கள மீட் பண்றது வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு ஆக்சுவலி. தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ் கான்வர்சேஷன். ஆக்சுவலா இவ்ளோ ஓப்பன் அவுட்டா நான் எங்கேயும் கான்வர்சேஷன் வச்சுக்கல ஆக்சுவலி. சம்வேர் எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும்ன்றனால ஓ! நெறைய நான் பேசினேன்னு நெனைக்கிறேன். இல்ல நிஜமாவே நீங்க வேணா நெறைய இன்டர்வியூ குடுத்துருப்பேன் போய் எடுத்து பாருங்க. ஐயய்யோ! ரொம்ப ஓப்பனா நெறையலாம் ஷேர் பண்ண வராது. ஆ, ஆ. எங்கேயாவது அத ஸ்டாப் பண்ணிருவேன். இல்லனா ஜோக் போட்டு அத நவுத்திட்டு போயிருவேன். இங்க ஏதோ கொஞ்சம் ஓப்பனா பேசின மாரி எனக்கு தேங்க் யூ, இருந்தது. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். அண்ட் பாசிபிள் ஸ்டுடியோஸ் இஸ் அ டேலண்ட் ஹப். நீங்க வரும்போது ஒரு ஸ்டுடியோ டூர் எஸ், பார்த்திருப்பீங்க. எஸ், எஸ். வாட் டு யூ ஃபீல்? வாட் டு யூ வாண்ட் டு ஷேர் ஃபார் தெம்? பிகாஸ் திஸ் இஸ் ஹவ் வி ஆர் ஸ்டார்ட்டிங் வித் யூ. ம். இந்த பாசிட்டிவ் நோட்டோட. இதை தொடர்ந்து நெறைய பேர் இங்க நாங்க இன்வைட் பண்றதுக்காக ஓகே. காத்துக்கிட்டு இருக்கோம். ம், ம், ம். பாட்காஸ்ட் ஐடியாவோட இருக்கிறவங்க வரப்போறாங்க. ஸோ கிவ் ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் த பாசிபிள் ஸ்டுடியோஸ் அண்ட் லெட் த பீப்பிள் ஹியர் ஃப்ரம் யூ. எஸ். நாட் ஒன்லி ஃபார் பாசிபிள் ஸ்டுடியோஸ். கோயம்புத்தூர்ல இருக்க கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஜஸ்ட் வாண்டட் டூ சே கோயம்புத்தூர்ல நெறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சே நெறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு டெக் சப்போர்ட் வேணும். இல்ல அ ம். டூ டிஸ்கஸ் ஒரு ஒரு டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். இல்ல இந்த மாரி வீட்ல உட்காந்தே பாட்காஸ்ட் பண்றது. அது ஒரு ப்ராப்பர் மைக் இருக்காது. ஒரு ஒரு ப்ராப்பரான டெக் சப்போர்ட் இருக்காது. நம்மளே நம்மளுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாரி இல்லாம இன்னொரு இன்னொரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் வேணும்னா, ப்ளீஸ் அப்ரோச் டூ பாசிபிள் ஸ்டுடியோஸ். இங்க ஒரு ப்ராப்பரான டெக் சப்போர்ட் டீமே இருக்காங்க. ஸோ எஸ். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. அண்ட் பீப்பிள் இதே மாதிரி அப்கமிங் எபிசோட்ஸ்ல நெறையா ஹியூமன் சைட் ஆஃப் அ செலிபிரிட்டிய டச் பண்ணுங்கிறது என்னுடைய விஷன். அண்ட் பாசிபிள் ஸ்டுடியோஸ்க்கு என்னுடைய நன்றி. வரக்கூடிய எபிசோட்ஸ்ல இன்னும் நெறைய நம்ம பேசுவோம். அண்ட் சி யூ ஆல். பை பாய். சி பை.